Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் உடைய ஆக்டிவேஷன் கீயை ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ஜெனுனாவோ பைரசியாவோ ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய கீயை ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணலாம். அண்ட் ஆக்டிவேஷன் கீயை ரெக்கவரி பண்ணுறதால என்ன யூஸ்னால், ஃப்யூச்சரில் உங்களுடைய சிஸ்டமில் ஆக்டிவேஷன் எரர் வந்தால் உங்களுடைய ஜெனுன் ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஃபார்மேட் பண்ணாலும் திரும்பவும் உங்களுடைய கம்ப்யூட்டரை ரீஆக்டிவேட் பண்ணலாம். பட் பைரசி கீயை யூஸ் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமை ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஜெனுன் கீயை எப்படி ரிகவர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் கீயை ஃபைண்ட் அவுட் பண்ண ஷோ கீ ப்ளஸ் என்ற சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷோ கீ ப்ளஸ் உடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே 32 பிட் அண்ட் 64 பிட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த யூசர் 64 பிட்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 64 பிட் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் எந்த OS பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, திஸ் பிசியுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சிஸ்டம் டைப்பில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருந்ததுன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அண்ட் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருந்ததுன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் 64 பிட் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் 64 பிட் ஃபோல்டருக்குள்ளே ஷோ கீ ப்ளஸ் என்ற சாஃப்ட்வேரை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் ஷோ கீ ப்ளஸ் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால்ட் அண்ட் OEM கீ ரெண்டுமே இங்கே ஷோ ஆகுது. அதாவது இன்ஸ்டால் கீனா என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற கீ, அண்ட் OEM கீனா ஜென்யூன் ஆக்டிவேஷன் கீ. ஸோ இங்கே சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஜென்யூன் அண்ட் இன்ஸ்டால்டு கீயை உங்களுடைய சிஸ்டமில் சேவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டம் ஃப்யூச்சரில் கிராஷ் ஆனாலோ இல்லை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணாலோ இந்த ஜென்யூன் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஜென்யூன் கீயை எப்படி யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, திஸ் பிசியுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சேஞ்ச் த ப்ராடக்ட் கீ ஆர் அப்கிரேட் யுவர் எடிஷன் ஆஃப் விண்டோஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஜென்யூன் கீயை பேஸ்ட் பண்ணி உங்களுடைய விண்டோஸை திரும்பவும் நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு நீங்கள் ரிகவர் பண்ண OEM கீ ஜென்யூன் கீயாக இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற OEM கீயை ஈஸியாக ரிகவர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.